தம்பி இங்கே வாங்க. ஐயா, யாரை கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை தான் தம்பி கூப்பிடுறேன். உங்கள் பேர் தானே அர்ஜுனன்? ஐயா ஆமாம். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாமே தெரியும் தம்பி, எல்லாமே தெரியும். நீங்கள் வாங்க இங்கே. அக்கா, எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா ரெடி, நீ வேற. அவர் இந்த கோவிலில் இருக்கிற பெரிய சாமியார் ஐயா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். நீ பாட்டுக்கு வாய் விட்டுட்டு இருக்காத. என்னம்மா, இந்த ஐயா பேசுகிறத பார்த்துட்டு உனக்கு சந்தேகமாக இருக்கா? சுனிதா, உங்களை தான் கேட்குறேன். ஐயா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள் எல்லாத்தோட பேரையும் தெரியும், எல்லாத்தோட ஜாதகமும் எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ கூப்பிட்ருக்கேன். ஐயா, இப்போ என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க ஐயா. சொல்கிறேன், சில விஷயம் நான் சொல்கிறேன். வெற்றி விட்டு கொடுத்துட்டாரு. அர்ஜுன் அதை ஏற்றுக்க போகிறாரு. ஆனால் ஒரு சில விஷயம் உங்களை மீறி நடக்க போகுது. அது உங்களுக்கு தெரியுமா? அதை எச்சரிக்கை பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஐயா, எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெளிவாக புரியல ஐயா. ஐயா, தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், எங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் புரியணும்னு அவசியம் இல்லை. அர்ஜுனனுக்கு மட்டும்தான் எல்லாம் புரியும். ஐயா, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. அர்ஜுன், காலமும் நேரமும் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை அர்ஜுன், இல்லவே இல்லை. உனக்கு பிடிச்சவங்கனாலேயே ஒரு பிரச்சனை உருவாக போகுது. அதுவும் திருமணத்தில் அது நடக்க போகுது. எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துட்டுருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க உங்களை விட வலிமையானவராக இருக்கிறாங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உங்கள் திட்டங்கள் எல்லாமே மாறி போகிறதுக்கான சூழ்நிலை வந்துடுச்சு. ஐயா, என்ன சொல்கிறீங்க? அப்போ எங்கள் திருமணம் நாங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகிறது இல்லையா? அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் உங்களை மீறி நடக்க போகுது. அது உனக்கு பிடிச்சவங்களாலேயும் நடக்க போகுது. அதனால் பார்த்து கவனமாக இரு. எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் இருக்குது. உனக்காக நான் ஒன்று தரேன். அதை தக்க சமயத்தில் நீ புத்திசாலி இருந்தால் கரெக்டாக பயன்படுத்திக்கோ. அப்போது உன் வாழ்க்கை மீட்டு தர்றதுக்கான பலன்தான் அது. இது நீ செஞ்ச புண்ணியமும் உன்னோட வகையறா செஞ்ச புண்ணியத்துக்கான பலன்தான் இது. இதனால் உங்கள் எல்லாத்தோட வாழ்க்கையுமே மாறும். நீங்கள் நினச்சபடி அமையும். இந்த கஷ்டமான சூழ்நிலையை கடக்கிறதுக்கு இது உங்களுக்கு பயன்படும். இதை நீங்கள் வச்சு தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறீங்க. சரியா அர்ஜுன்? இது உன்னோட சாமர்த்தியத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அது என்ன ஏதுங்கிறத நீ அந்த சமயத்தில் யோசித்து திறந்துப்பார். அந்த டைமில் உனக்கு என்ன வேணுமோ அது இது தரும். இதை கரெக்டாக நீ பயன்படுத்திக்கோ. சரியா? ஐயா, ஏதோ சொல்ல வரீங்கன்னு மட்டும் தெளிவாக புரியுது. கண்டிப்பாக நான் அதை பயன்படுத்திக்கிறேங்க ஐயா. உங்களோட ஆசீர்வாதம் எங்கள் எல்லாத்துக்குமே வேணும். நாங்கள் நினச்சபடி மனசில் இருக்கிற விருப்பத்தின்படி நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச துணையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் ஐயா. கண்டிப்பாக என் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாத்துக்குமே உண்டு. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் விருப்பம் நடைபெறத்துக்கு நான் இப்போ சொன்னதை மட்டும் பயன்படுத்துங்க. சரியா? தக்க சமயத்தில் அர்ஜுனால் மட்டும்தான் இதை திறந்து எல்லாத்துக்குமே விடிவு காலம் கொண்டு வர முடியும். அர்ஜுன் மறந்துட்டா கூட நீங்கள் எல்லாருமே ஞாபகப்படுத்தணும். புரியுதா? மல்லிகா, நீதாம்மா இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவ. பார்த்து இருந்துக்கோ, புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ. சரிங்க சாமி, சரிங்க. நீங்கள் சொல்கிறதுபடியே நாங்கள் எல்லாருமே செஞ்சிடுறோம். சரிங்க 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 ஐயா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன திடீர்னு சுவாமிஜி இப்படி நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு? ஆமாம் வெற்றி மாமா, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ப மாட்டேன். ஆனால் எனக்கே புதுசாக இருக்குது. பயப்படாதீங்க, அவருக்கு ஏதோ காரணத்தோடு சொல்லியிருக்காரு. அர்ஜுனன், அவனுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? எனக்குமே ஒன்றுமே புரியலடா. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை நான் சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நம்மளை தேடி வந்து சொல்லியிருக்காருன்னா அது காரணம் இல்லாமல் இருக்காது. இதையும் வேற கொடுத்துருக்காரு. இது என்னன்னு பார்க்கணும்டா. அவர் தான் இப்போ திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அர்ஜுனனா. அவர் தக்க சமயத்தில் தானே திறக்கணும்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு பிரச்சனை, அதாவது நமக்கு பிரச்சனை வரும்போது தானே திறக்கணும். ஆமாம் அர்ஜுனண்ணா, இவர் வெற்றி சொல்கிறது கரெக்டு தான். அவர் அப்படி தான் சொல்லிட்டு போனார். இப்போ திறந்த இதில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அதனால் அவர் எப்போ தேவைப்படுது அந்த சூழ்நிலை உனக்கு தான் தெரியும்னு சொல்லியிருக்காரு. தயவுசெய்து அந்த சமயம் பார்த்து திறக்கலாம்.
ஏதோ நம்ம கல்யாணத்தில் தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. அர்ஜுன் மாமா நீங்கள் தான் ஏதாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். ப்ளீஸ் அர்ஜுன் மாமா, என்னை ரகு கிட்ட எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க அர்ஜுன் மாமா ப்ளீஸ். கவலைப்படாதீங்க, கடவுள் நம்ம பக்கம் இருக்கங்காட்டி தான் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்துட்டு சமைக்க காட்டிகிட்டு இருக்காரு. கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக அவங்கவுங்க விருப்ப பிரகாரம் அவங்கவுங்க ஜோடி கூட தான் சேருவன்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருல, அதையும் எல்லாம் மறந்து போகிறீங்க. தைரியமாக இருங்க. சரிங்க அர்ஜுன் மாமா, உங்களை தான் நான் ரொம்ப நம்புகிறேன் ப்ளீஸ். ஆமாம் அர்ஜுன் மாமா, என்னால் வெற்றி மாமா இல்லாமல் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் அர்ஜுன் மாமா. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே குழப்பத்தோடு இருக்க வேண்டாம். எல்லாமே நல்லதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு நல்லபடியாக நம்ம விருப்ப பிரகாரம் நடக்கும். சரி, எல்லாம் இங்கேருந்து கிளம்பலாம். அங்கே பெரியவங்களாம் சாமி கும்பிட்டுருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு கிளம்பலாம். இதை யாரும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிச்சிக்காதீங்க, சரியா? ரகு சொல்கிறது தான் கரெக்ட். எல்லாருமே கிளம்பலாம். அக்கா அங்கே பாரியா, நம்ம சாமியார் ஐயா. ஆமாடி, நம்ம போய் அவர்கிட்ட குறி கேட்கலாம் வா. ஐயா வணக்கம்ங்க ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். எல்லாரும் நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? கதிர் நல்லா இருக்கியாப்பா? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காப்லையா? உன் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஐயா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க போல இருக்குங்க ஐயா. ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஏதாவது வாங்கிட்டு வரவா? எல்லாமே சந்தோஷம். உன்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்காக எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆமாப்பா, இங்கேயே இருந்தால் என்ன பண்ணுறது? மற்ற பக்கமெல்லாம் தரிசனத்துக்கு போய் சாமியை தரிசிச்சுட்டு வந்தால் தானே நமக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்மளுக்கு அது ஒன்று மட்டும்தான் இல்லையா ஒரு பெரிய இது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஐயா நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைங்க கல்யாணம் நல்லபடியாக அவங்க நினச்ச மாதிரி விருப்பத்தோடு நடக்கணும்னு. கண்டிப்பாக நடக்கும் ஏன், கண்டிப்பாக நடக்கும். போயிட்டு வாங்க. ஐயா, நான் இந்த ஊருக்கு வந்து 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் பசங்களுக்கு நினச்சேன். அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் அனுகிரகம் நடக்கணும் ஐயா. எனக்கு பிடிச்ச மருமகள் 2 பேருமே என் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பாம்மா நடக்கும், போயிட்டு வா. ஐயா நானும் தான் கேட்கணும்னு நினச்சேன். சரி கதிரு சரோ, அந்த பக்கம் போய் அந்த சாமியார் ஐயா கிட்ட கொஞ்சம் தீர்த்தம் கேட்டுன்னு வாங்கிட்டு வாங்க, போங்க. சரிங்க ஐயா, போயிட்டு வரோம். சொல்லுமா, என்கிட்ட ஏதோ தனியாக கேட்கணும்னு நினச்சில்ல, அதான் உன் புருஷனையும் உன் நங்கையாலையும் அனுப்பிச்சுட்டுட்டேன். சொல்லு. ஐயா எப்படிங்க ஐயா உங்களுக்கு எல்லாமே புரியுது? அது உனக்கு தேவையில்லாது, உனக்கு தேவையானதை மட்டும் நீ கேளு. ஐயா, என் பிள்ளைங்களுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கணும். நான் நினச்ச மாதிரி காயத்ரிக்கு அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கும்னு எனக்கு தெரியுங்க ஐயா. தயவுசெய்து உங்கள் வாயால் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க ஐயா. ஆமாம், நீ நினச்ச மாதிரி காயத்ரிக்கும் அர்ஜுனுக்கும் தான் நடக்க போகுது கல்யாணம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி நினைக்காததும் நடக்கும். போயிட்டு வா. ஐயா புரியாத மாதிரி பேசுகிறீங்க ஐயா. எல்லாமே புரிஞ்சுட்டா கடவுளோட கணக்கு என்னன்னு தெரியாமல் போயிருமா. போயிட்டு வா. நீ நினச்சது தான் நடக்கும்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் என்ன உனக்கு? ஆமாங்க ஐயா, ஆமாம், அது போதுங்க ஐயா எனக்கு. ஐயா நானும் ஒன்று கேட்கணுங்க ஐயா. உனக்கும் பணக்கார சம்மந்தம் வேணும்னு ஆசைப்படுறல்ல, அதுவும் நடக்கும். போயிட்டு வா. ஐயா நிஜமாக தான் சொல்கிறீங்களா? உன் பொண்ணுக்கு பிடிச்சவன் தான் அவளுக்கு புருஷனாக வருவான், அதே சமயம் அவன் பணக்காரனாகவும் இருப்பான். கவலைப்படாத, நீ போயிட்டு வா. ஐயா உங்கள் உத்தரவே உத்தரவு ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேங்க ஐயா. சரிங்க ஐயா, நானும் போயிட்டு வரேங்க ஐயா. கடவுளோட கணக்கு என்னன்னு எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்கோம். நடக்கிறப்ப தெரியும் யாருக்கு யாருன்னு, அந்த கடவுள் போட்ட கணக்கு என்னன்னு பார்க்கலாம். அதை பார்க்க தானே இங்கே வந்திருக்கேன், பார்க்குறேன்.